இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி சிஹெச்எல், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப்எஸ்பி, எம்ஆர்பி, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் முக்கியமான கேள்விகள் மற்றும் விடைகள் கேட்கப்படும். உலக புற்றுநோய் நாள் எப்போது? உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலிநீக்கி மருந்து எது? நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் மருந்து கோப்ராக்சின். மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் நேமிநாதம். இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் ராஜாஜி. தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். மின்னார் பகுத்தல் விதியை கண்டுபிடித்தவர் யார்? மின்னார் பகுத்தல் விதியை கண்டுபிடித்தவர் ஃபாரடே. இந்தியாவில் நிதிக்குழுவை நியமிப்பவர் யார்? இந்தியாவில் நிதிக்குழுவை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என காந்தியடிகள் கூறுகிறார்? தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் என காந்தியடிகள் கூறுகிறார். பல்லவர்களின் தலைநகரம் எது? பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். பிளாட்டினம் உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு எது? பிளாட்டினம் உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு தென்னாப்பிரிக்கா. சதுப்பு நில காடுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சதுப்பு நில காடுகள் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சீனா சுதந்திரம் அடைந்த ஆண்டு எது? சீனா சுதந்திரம் அடைந்த ஆண்டு 1949. ஒலியின் செறிவு எந்த அலகால் அளவிடப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.